கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளை. சரி வாங்க நம்ம போகலாம், அந்த இருக்கிற இடத்து ஸ்பாட்டுக்கு போவோம். ரெண்டுக்கு மேலே அவங்க குத்தி பண்ணிட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் பீஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. காட்டுங்க பார்த்தீங்களா? ரைட்டு பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லை. அவன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் பிளாக் போடும் போது வந்து நம்மளோட ஃபுட் பிளாக் வீடியோ எடுத்த டாமினோஸ் தான் இங்கே இருக்கு பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெண்ட்ஸ்னு ஒரு கடை இருக்கு. பீச் போகிற ஹைவேல தாங்க இது லொக்கேட் ஆகிருக்கு. முத்துனார் பீச் போகிற அந்த ஹைவே தான். டைட்டன் வேர்ல்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அங்கே தான் நம்மளோட இன்றைக்கான வீடியோவில் அஜ்வாவும் இருக்குது. ஷவர்மா பார்த்தீங்கன்னா சரியான பெருசு. சாப்பாடு வெல்கம் டு டாக்ஸிட் கெவின். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதே கண்டினியூஷன்ஸ் தான். சைக்கிள் எபிசோட் 2 சரி தப்பு 2 வாட்டி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் தூத்துக்குள்ளே இருக்கிற ஃபேமஸான மார்க்கெட், இருக்கிறதுலே பெரியான மார்க்கெட் இதுதான். இந்த ஏரியாவே ரஷ்ஷாக தான் இருக்கும். எங்கே இருக்குன்னா அந்தோனியார் கோயில் பக்கத்தில் இருக்குது. 4 வழி இருக்குது, வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு எல்லாமே இங்கே இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு மட்டும் தான் போக போகிறோம், வாங்க போகிறது இல்லை. இந்த மார்க்கெட்னா என்ன இருக்கும்? எல்லாமே இருக்கும். அப்புறம் சொல்லிடலாம். சரி வாங்க. இப்போ தேங்காய் எல்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து எதுவுமே வாங்க வரல, சும்மா ஒரு வாக் போகலான்னு தான் வந்திருக்கோம். வேறு கண்டென்ட்டு இல்லை, என்ன செய்ய, அதுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே போகலாம். இப்போ நம்ம போயிட்டு இது ஏகப்பட்ட கறிக்கடை, மட்டன் கடை எல்லாமே இருக்குது. மட்டனு, பீஃபு, நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே இங்கே கிடைக்கிது. இப்போ இதோட கறி செக்ஷன் முடியுது. கறி சரியா? இது மீன்ஸ் அந்த சை காலைல
கைஸ் கடை பேரை பாருங்க, பாட்டி மீன் கடை. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு அதிலே தெரிஞ்சிருக்கும் மீன் செதில்லாம் தெரியுது உங்களுக்கு. இது தூத்துக்குடினாலே மீன் நிறைய ஃபேமஸ். அது இந்த கருவாட்டு கடை லான்ச் பண்ணுவாங்க. மீன் அதெல்லாம் கருவாடு மீன் கடை தான். கருவாடு மீன் எல்லாமே இதுதான். இங்கே 4 வாசல் இருக்குது. 4க்கும் மேலே என்னன்னு தெரியல, ஆனால் 4 இருக்குது. 4 வாசலும் ஒரு இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து இங்கிட்டு ஃபுல்லாக மீன் போகும். இப்போ இங்கிட்டும் மீன் தான் போகும். இங்கிட்டு போனால் வெளியே கருவாடு, இது போனால் இன்னொரு வாசல். அங்கே ஒரு வாசல் இரும்பு கடை, அது அங்கெல்லாம் ஃபுல்லாக இரும்பு கடை. சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம திருப்பி வேறு வழியில் போய் என்னென்னா இருக்குன்னு பார்க்கணும். ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துடும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்காதுங்க. ஆனால் சரியான ஸ்மெல் அடிக்குது. இங்கே நின்று ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கடை, இது பார்த்தீங்கன்னா முட்டை கடை, நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் கிடைக்கும். ஆமாம். இது பார்த்தா குடோனு, இதுக்குள்ளா அப்படி ஸ்டோரேஜ் கடை மாதிரி கிடக்கு. எனக்கு பக்க மாட்டேங்க. பெரிய காய்கறி கடை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா காய்கறி தான். மார்க்கெட்னால இப்போ என்ன இருக்கும்? காய்கறி மார்க்கெட். இது ஃபுல்லாக காய்கறி மார்க்கெட் இடம். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. விரும்பி பார்த்தோம்னா டெஸ்ட் அங்கே தான் இருக்கு. மாப்பு, பிளாஸ்டிக் அந்த மாதிரி கிடைக்கிறது. மார்க்கெட்டை பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம பயபிள்ளைக்கு தான் நிறைய இது தெரியும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. பாத்திரம் கடை அந்த மாதிரி செக்ஷன். வாங்க இங்கேயும் போய் பார்த்துட்டு வருவோம். போர் அடிக்கி. வருவாள் பார்த்தீங்கன்னா 2 வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அம்மா என்னடா என் தலையில் அடிச்சது, இதான் என் தலையில் அடிச்சிருச்சு. எல்லாரும் வீடியோ எடுக்கன்னு சொல்லிட்டு முகத்தெல்லாம் மறைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி கடை இருக்குது. மண்பானை கிடைக்கிறேன்னு தூத்துக்குடி இருக்கிறவங்க கவலையே படாங்க. இங்கே மண்பானை நிறையவே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு என்ட்ரன்ஸ்க்கு வர போகிறோம். கொஞ்ச நேரத்தில் வந்துடும். பார்த்தீங்கன்னா எலி பிடிக்கிற ட்ராப், அப்புறம் மோட்டார் பெஸ்டல்லாம் இருக்குது. சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கு செயின், நாய், பூனைக்குட்டி எல்லாமே இங்கே விற்கிறாங்க. நிறைய பெட்ஸ் இருக்குது. வாங்க அதை ஒரு அடி பார்த்துட்டு வந்துடும். ராட்வீலர், கேன்கோஸோ இதெல்லாம் இங்கே விற்கப்படுது. பார்த்தீங்கன்னா வெறித்தனமான பெட்ஸ் எல்லாம் நிறைய கிடக்கு. வாத்துக்குட்டி கடை வெளியே ஒரு பூனை. வாத்துக்குட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் டக்கு, கோல்டன் டக்கு. இது வந்து டைமண்ட் டக்கு, பெரிய டக்கு. என்னன்னு தெரியல, புள்ளியா இருக்கு இந்த கோழி. இது நெருப்பு கோழிங்க. இது மட்டும் என்னங்க வெளியே வெளிப்பட நிக்கி. அவங்க கூப்பிட்டு பார்க்குமா அதை நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும். மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா சேவலு கீழே தான். சரி ஓகே வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கம் நடக்கலாம். ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, கிளாரிட்டிக்கு. இதில் ஃபுல்லாகவே பெட்ஸ் கடை தான். நெருப்பு கோழி, அதே கலர் கோழி குஞ்சஸ். சரி ஓகே வாங்க நம்ம இன்னொரு என்ட்ரன்ஸை காட்டுறேன்னு சொன்னோம்ல, அந்த வழிக்கு போவோம். ஏன்னா 2 பூனை கிடக்கு. அங்கே பூனை கண்ணில் கோளாறு. இந்த பூனை நல்லா தான் இருக்கு. வணக்கம்பா. ஓகே வாங்க நம்ம அங்கே போய் அதை போய் பார்த்துட்டு வரோம். இந்த இன்னொரு என்ட்ரன்ஸை பார்ப்போம். அப்போ தான் உனக்கு தெரியும் எந்த வழியாக போனோம் எந்த வழியாக வரணுன்ட்டு. உனக்கு எதுக்கு வெளிச்சமாக தெரியுதுன்னு தெரியலையே. இந்த ஷீட்டுக்கு கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கலா தான் வரும்.
இதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா மெடிக்கல் பக்கத்தில் வரும். இது பார்த்தீங்கன்னா சேகர் நைட் கிளப்புங்க. நம்ம இங்கே வந்துட்டோம். சேகர் நைட் கிளப் இங்கே இருக்குது. வாசனை அடிக்கீங்க, அது உங்களுக்கு அடிக்காது. நீங்கள் லக்கு இல்லை, நாங்களாம் லக்கி. ஆமாம், ஒன்றும் வாங்க வரல, சும்மா மோப்ப பிடிக்க தான் வந்திருக்கோம். வாசனை இதான் கேட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் இன்னொரு என்ட்ரன்ஸு, அதே மாதிரி எக்ஸிட்டும் கூட. இருவாங்க நம்ம இப்போ எங்கே வந்தோமோ அங்கேயே போயிட்டு வீடியோ முடிப்போம். அப்படி இல்லைன்னா வர வழியில் ஏதாவது கண்டென்ட் மாட்டிச்சுன்னா பார்ப்போம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸ், அதாவது ஒரு எக்ஸிட் இருக்குது. அதை காட்டுறோம். அதான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கெயின் மண்டை தான் தெரியும். இருந்தாலும் அந்த வண்டி போகிற இடத்த நவுல்றா பார்த்தீங்கன்னா எல்லாம் மினியேச்சர் மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றுமே ஒழுங்காக புரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா வீடு, கூரை. இங்கே பார்த்தீங்கன்னா மண்பானைலாம் உள்ள கிடந்துச்சு, நாங்கள் பார்த்தோம். ஆனால் வீடியோ எடுக்கிறத பற்றி ஏசி விட்டார், அதான் ஓடிட்டோம். சரி வாங்க நம்ம இப்போ நம்மளோட இடத்துக்கு போயிட்டு வீடியோ முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வழியாக வந்தோடனே மறந்துடுச்சு கிட்டத்தட்ட. இந்த வழியாக இன்னொரு வழி இருக்கா, வாங்க நம்ம இந்த வழியாக போய் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல என்ன பண்ண எதுவுமே நடக்கலை. வேலைக்கு ஆண்கள் பெண்கள் தேவை, பார்த்துட்டு போங்க. அட பேய், அட ஆமாங்க, ஸ்டோர்லாம் இருக்குது. செல்லம் ஸ்டோரு, கடை பேர் செல்லம் ஸ்டோர்ஸு. பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே சுற்றி எங்கேயோ வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸிட் வேறு வர போகிறோங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா தவாலாம் இருக்குது. தவாலாம் நினச்சிட்டாங்க. கோழி கடைங்க சரிலாம் நாற்றை பிடிச்சிக்கிட்டு அடிக்கி நான் மூக்கு பற்றிக்கிறேன். சரி நாத்தனை அடிச்சு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐயோ மறக்காமல் நம்ம ஃப்ரெண்டோடைய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க லைக்கை போடுங்க. நாங்கள் கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்க, அதனால தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது போடணுன்னு சொல்லுங்கள், அதையும் போட்டுருவோம். மறக்காமல் இந்த அஜ்வா இந்த ஸ்நாக்ஸ் இதை பார்த்துருங்க. டாமினோஸ் கடை இதையும் பார்த்துருங்க. ஏகப்பட்ட இது போட்டிருக்கோம். கிறிஸ்டோ ரெஸ்டாரண்ட்டு அதையும் பார்த்துருங்க. அப்படியே கெவினோட சைக்கிளையும் பார்த்துருங்க. சரி வாங்க போவோம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இவரு வாயில சொல்லாமல் எப்படி போகிறது? இவரை நிப்பாட்டி விட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிடலாம். அது சொல்லுங்கப்பா. சரி வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டாக்ஸிக் கெவின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. வெல்கம் டு டாக்ஸிக் கெவின். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் சைக்கிளிங் எபிசோடு பார்ட் 4. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக ஊஞ்சல் அது இதுன்னு இருக்குது. நான் ஆடுறதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எதுக்கு இங்கே வந்தோன்னா சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான். நீங்களும் வந்து ரிலாக்ஸ். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த ஊஞ்சல் ஆடுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேறு பார்க்கில் என்ன ஊஞ்சல் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே ஃபுல்லாக ஈவினிங் வந்தால் தான் கரெக்டாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, எதுவும் பேச வர மாட்டேங்கி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேறு ஏதாவது ஊஞ்சல் போய் ஆடுவோம். யாரெல்லாம் நாங்கள் வந்தோன்னா நானும் கேமராமேனும் தான் இருக்கோம், வேறு எவனும் வரமாட்டேன்ட்டான். நாசா விஞ்ஞானி நைட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இப்போ அந்த சன் மட்டும் மறையுது, அதை நாங்கள் காட்டுறோம். சன் மறையுது ஆடிக்கிட்டு அது ஓட்டவிலே இல்லை.
இந்த பெரிய அது கேமரா இந்த ஆங்கிள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஓட்டை வந்து வெளியே காட்டு. இங்கே வாட்ச்மேன் ஒருத்தர் இருந்தாரு பார்த்துக்கோங்க. என்ன எடுக்கிறீங்க கேட்டாங்க. வீடியோ எடுக்கிறதுனா அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு, வீடியோ ஆஃப் பண்ணுங்கன்றாரு. அவருக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதான் பயமாக இருக்குது, பார்க்குற மாதிரியே இருக்கு எங்களை. அதனால கொஞ்சம் ஒழிச்சு கேமரா ஒட்டி எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக செடி வளர்த்து வச்சுருக்காங்க. ரைடு பண்ணுறது மாதிரி தான் இது ஒன்று தான் பிடிச்சிருக்கு இந்த பார்க்கு. அப்புறம் இந்த பார்க்கை நாங்கள் சுற்றி ஒரு ஆங்கிளில் காட்டுறோம். யாராவது நீ பார்க்க வந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சுற்றி காட்டு கேமராமேன் 360 ஆங்கிளில். அடி கேமரா பாஸ் பண்ணி நாங்கள் நல்லா எஃபர்ட் போட்டு ஒரு குரூப்பாக சேர்ந்து வீடியோ எடுத்து எல்லாமே பண்ணுறோம். எங்களுக்காண்டி ஒரே ஒரு சப்போர்ட், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் 3Dலயே படம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜை சொல்லிட்டேடா. சீசா ஆடணும்னு வைங்களேன். ஒருத்தர் இருக்காரு, ஆனால் இந்த மரம் தான் நம்மளை மறைக்கும். ஆடுவார் இவர். நான் உட்காந்துட்டேன். ரெடியா உட்காரு. இப்போ நம்ம யாரில் ஆடுவோமா அதுவும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இது வேற வராரு பாட்டாரு. சரி, ரொம்ப ஹைட்டில் நிற்கும். இது மட்டும் விட்டான்னு அவ்வளோதான். இது சேஃப்டி உட்காந்துச்சு. அவருக்கு ஒரு பாய் போட்டுருவோம் வாட்ச்மேனுக்கு. டாட்டா. வாட்ச்மேன் அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தாருன்னா அவ்வளோதான். சரி வாங்க இப்போ சீசல் ஆடுவோம். நமக்கு முன்னா என்னடா பண்ணுவ? சீசா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஓகே. அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் வாக் பண்ணுங்கள். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுங்க, ஆனால் அடித்து துரத்தி விட்டுருவாங்க. 3Dலயே படம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜை சொல்லிட்டேடா. வாக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏரியா பெருசு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் தான் இருக்கும். தூத்துக்குடியில் உள்ள புல்தோட்டம், ஜார்ஜ் ரோடு புல்தோட்டம். இந்த டேமு ஒரு சிக்னேச்சராக இருக்குது. அப்படியே சைடு வந்தீங்கன்னா வாசல் அங்கே இருக்கும். மாநகராட்சியோட அது மாநகராட்சியில் தான் கெட்டிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது அட்ரஸ் சொல்லணுன்னா என்ன அட்ரஸ் சொல்லணும்னு எனக்கு தெரில. நிறைய வீடாக இருக்கும், டேம் இருக்கும், பக்கத்தில் பார்க்கு. என்ன அட்ரஸ்? இங்கே வாங்க. தெரியாதவங்க வந்து நான் அந்த சொன்ன அட்ரஸ் வச்சு வாங்க. நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன். இந்த அந்த செடி தான் அட்ரஸ். இதிட்ட கேட்டு வந்துக்கோங்க. ட்ரெஷர் வைக்கிறாப்புல. அப்புறம் இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக்கொள்கிறோம். நான் ஒரு 5 ரூபா ட்ரெஷர் வைக்க. இந்த பார்க்கில் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க. 5 ரூபா யார் தரா? நான் தான். அடுத்த வீடியோவில் 5 ரூபா வைக்கேன், பயப்படாதீங்க. வேறு எதுவும் ஊஞ்சல் ஆட முடியாதுன்னு எனக்கு நினைக்கிறேன். எனக்கு கால் பயங்கரமாக இருக்குது வீடியோ எடுத்து. ஆனால் வீடியோ நான் எடுக்கல. கேமராமேனும் மற்ற எல்லோரும் எடுக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் பேசி கால் வலிக்கு நடந்து அங்கேயும் நடந்து கால் வலிக்கு. ஆனால் வேறு பின்னாடி வச்சு கூட்டது அதையும் கால் வலிக்கு. ஆனால் இங்கே வந்து நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம் போல். இந்த அளவுக்கு சேர்லாம் இருக்குது, செடி இருக்குது. அங்கே கொஞ்சம் காட்டேன். சேரு, செடி, இது செடி, இது மரம், இது கொடி. நிறைய ஃபோட்டோ ஷூட் சுற்றி நிறைய மரமாக இருக்குது. நீங்கள் வந்து இங்கே ஏதாவது செடி நட்ட முடியுமான்னு பாருங்கள். அந்த செடியை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த இடத்துல செடி அதை உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். இப்போ யூடியூப்பில் புது அப்டேட்டாக தான் என்ன வேணாலும் ஃபோட்டோ எடுத்து கமெண்டில் அனுப்பலாம். புது அப்டேட் அப்படி இல்லைன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க, வந்து அனுப்பலாம். 55 பேருக்கு நான் சொல்கிறேன். அதையும் மீறி வேறு யாராவது எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிறேன்.
பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாம் தெரியணும்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா நம்ம முடிக்க போகிற டைலாக்கை? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி இடம்லாம் வந்திருக்கீங்களோன்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், இதான் ஃபைனல் எபிசோடு பை சைக்கிள்லேயே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துச்சு எல்லா இடத்துக்கும் போனது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் ஃபீல் பண்ணாங்க இதோட முடிச்சிட்டோன்ட்டு. இன்னும் நிறைய வீடியோ வரும், அதெல்லாம் பாருங்கள். பாய்.